வாழ்வில் நாம் உயரலாம், தருமே வாழ்வில் ஏற்றம், விரதம் ஆனந்தம், விரதம் விஸ்வாசம், தருமே இறைவனின் தரிசனம், தருமே இறைவனின் தரிசனம். அதுவே இறைவன் ஆராதனை, அதுவே இறையின் பிரார்த்தனை, விரதத்தின் நியமம் தருமே பொறுமை, அதுவே கொடுக்கும் பூர்ண பலனை, அதுவே கொடுக்கும் பூர்ண பலனை. அதுவே தான் சுத்த குணம், அதுவே பணிவு வந்தனம், விரதத்தின் தவத்தில் தேடி வருமே வாழ்வில் கோடி ஆனந்தம், வாழ்வில் கோடி ஆனந்தம். நான் தான் ஸ்ரத்தை. விரதம் அனுஷ்டிப்பவர்களின் விரதம் நானே, தவம் செய்து வரும் தபஸ்விகளின் தவம் நானே, ஜபம் செய்து வருவோரின் சித்தியும் நானே. நான் தான் ஸ்ரத்தை. மனதின் எதிர்பார்ப்பு, இருதயத்திலுள்ள உண்மை மற்றும் ரகசியங்களில் உள்ள ரகசியமும் நானேதான். நான் தான் ஸ்ரத்தை. சனிதேவன் மற்றும் ராகுவினால் அவமானமடைந்த சுக்ராச்சாரியார் தனது தந்தை பிருகு முனிவரை சந்திக்கிறார். தந்தை கூறியபடி நிரந்தர சிவ ஆராதனை செய்து சிவனின் அருளை பெறுவது என முடிவெடுக்கிறார். தான் முடிவெடுத்தபடியே அசுரகுரு சிவ ஆராதனையை துவங்குகிறார். ஆனால் ராகுவும் சனிதேவனும் அங்கு தோன்றி சுக்ராச்சாரியாரை கண்டிக்க துவங்குகின்றனர். அன்னை பார்வதி கேட்டுக்கொண்டபடி சிவசங்கரன் அசுரகுரு சுக்ராச்சாரியாரை சனிதேவனின் நீச்ச பார்வையிலிருந்து காப்பாற்றுகிறார். உலகினை வெல்லும் பயணத்தில் வெற்றி வாகை சூடி திரும்பிய சாம்ராட் பிரியவிரதன் மனைவி பைஷ்மதியின் விருப்பத்தை மதித்து ராஜ்யத்தை துறந்து வனத்திற்கு செல்ல தந்தை மகாராஜா மனு மற்றும் தாய் தேவி சத்ருபாவிடம் அனுமதி பெறுகிறான். அன்னை தந்தையின் விருப்பத்திற்கேற்ப உத்தானபாதன் ராஜ பொறுப்பை ஏற்கிறான். உத்தானபாதனின் மனைவி தேவி சுனிதி தாயாக முடியாததால் துக்கமடைந்து பகவான் விஷ்ணுவை ஆராதிக்க துவங்குகிறாள். அன்னை மகாலட்சுமி மற்றும் தேவரிஷி நாரதரின் வேண்டுகோளை ஏற்று பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு சுனிதியிடம் கருணை காட்டுவதாக உறுதியளிக்கிறார். கம்பில தேசத்தில் நாட்டிற்கு ஒரு இளவரசன் இல்லாததால் எல்லோருமே கவலையாக இருந்தனர். மகாராஜாவும் மகாராணியும் நீடூழி வாழ்க.
மகாமந்திரி உங்களை காண வந்திருக்கிறார் அரசே. அவரை உடனடியாக உள்ளே வரச் சொல். ஆணை மகாராஜா. மகாராஜா மகாராணி நீடோழி வாழ்க. மகாமந்திரி, நம் நாட்டில் அனைத்து மக்களும் நலம்தானே? மகாராஜா, தங்கள் நற்செயல்களால் நம்முடைய நாட்டில் எங்கும் இறைவன் அருளால் அன்பு, சுகம், அமைதி, செழிப்பும் காணப்படுகின்றன. மக்கள் அனைவரும் தர்மத்தையும் நியாயத்தையும் கடைபிடித்து வருகிறார்கள். இருப்பினும் என்று கூறி இவ்வாறு ஏன் மௌனமாகிவிட்டீர் மந்திரி அவர்களே? எப்படி கூறுவது? குரல் எழும்பவில்லை, நாவும் தடிக்கிறது. மகாமந்திரி, கூற வந்ததை அச்சமின்றி கூறுங்கள். மகாராஜா, நம் நாட்டு மக்களுக்கு ஒரு இளவரசன் இல்லாதது கவலைக்குரிய வருந்தத்தக்க விஷயமாக மாறிவிட்டது. நாட்டில் எங்கும் இதை பற்றித்தான் சர்ச்சை. உண்மை என்னவென்றால் மகாமந்திரி, என் மனதிலும் கூட இந்த எண்ணம் பலமுறை எழுந்தது. மனு மகாராஜாவின் மகனான எனக்கு இதுவரை இறைவனின் அருள் ஏன் கிடைக்கவில்லை? நாங்கள் இருவரும் இறைவனை விடாது தொழுது வருகிறோம். மகாராஜா, தங்கள் மேல் மிகுந்த பாசம் கொண்டிருக்கும் பிரஜைகளும் என் நேரமும் இப்பொழுதும் கூட இறை வழிபாட்டில் ஈடுபட்டுத்தான் இருக்கின்றனர். தங்கள் ஆணைப்படி நான் கம்பில தேசத்து மகான் ஜோதிடர் விஸ்வநாதரிடமும் சென்றிருந்தேன். அவர் என்ன கூறினார்? மகாராணி, உங்கள் இருவரின் ஜாதகங்களையும் பார்த்த அவர் திகைப்படைந்து விட்டார். புத்திர பிராப்திக்கான குணங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருந்தும் யாரோ ஒருவர் புத்திர பாக்கியத்திற்கு தடையாக ஏதோ செய்திருக்கிறார்கள். விஸ்வநாதர் இதற்கு வழி ஏதும் கூறவில்லையா? கடவுள் விருப்பமும் அவர் அருளும் கிடைக்கப் பெற்றால்தான் ஏதும் நடக்கும் என கூறிவிட்டார். மகாராஜா வாழ்க. என்ன கூற வந்துள்ளாய்? முதியவர்கள் சிலர் தங்களை காண வந்திருக்கின்றனர். உடனடியாக அவர்களை என் முன் அழைத்து வா. தங்கள் ஆணை மகாராஜா. வாருங்கள். மகாராஜா உத்தானபாதர், மகாராணி சுனீதி. மக்களே, நமது நாட்டு நடப்பில் தங்களுக்கு குறைகள் ஏதேனும் இருக்கிறதா? மகாராஜா, உங்களைப் போல் அரசர் கிடைக்க இந்த தேசத்து மக்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். குறைகள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கூறுங்கள், தங்களுக்கு நான் எவ்வாறு உதவ முடியும்? மகாராஜா, நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தங்களுக்கு தெரிந்திருக்கும். எல்லாம் தெரிந்திருந்தும் தங்களை காணத்தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் மகாராஜா. மகாராஜா, இளவரசருக்காகத்தான் நாங்கள் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம். எங்களால் இனி பொறுமையாக இருக்க இயலாது. பொதுமக்களே, நாம் எல்லோருமே படைத்தவனின் கைகளால் ஆட்டிவிக்கப்படுகிறோம். இளவரசனுக்காக எங்களுக்கும் இயக்கம்தான். படைத்தவன் என் மீது எப்போது கருணை காட்டுவானோ? மகாராஜா, கம்பில தேசத்து மக்கள் அனைவரும் இச்சமயம் ஜெகதீஸ்வர ஸ்ரீ விஷ்ணுவிடம் இளவரசனுக்காக பிரார்த்தனை செய்து வருகிறோம். அதோடு இன்று தங்களிடத்தில் ஒரு கோரிக்கையை சமர்ப்பிக்க வந்திருக்கிறோம். என்ன கோரிக்கை? மகாராஜா, தாங்கள் இளவரசனுக்காக புத்திர காமேஷ்டி யாகம் செய்தாக வேண்டும். மகாராஜா, புத்திர காமேஷ்டி யாகத்தை பற்றி தாங்கள் அறிந்திருப்பீர்களே. நாங்கள் அனைவரும் இந்த கோரிக்கையோடு தங்களை காண வந்துள்ளோம். எங்கள் வேண்டுகோளை நிராகரித்து விடாதீர்கள். பொதுமக்களே, தங்கள் அறிவுரைக்கு மிக்க நன்றி. இந்த விஷயத்தை பற்றி நான் அவசியம் ஆலோசனை செய்வேன். தர்ம வழிபாடுகள் என்றும் நன்மை தருவதாகத்தான் இருந்திருக்கின்றது. அதனால் எளிதில் இறைவனது கிருபையும் கிடைக்கப் பெறுகிறது. தாங்கள் ரிஷிமுனிவர்களுடன் கலந்து ஆலோசித்து யாகத்தை நடத்த ஏற்பாடு செய்யுங்கள். ராஜகுரு சுபோதனரே, மனிதனுக்கு மன உறுதி மிக அவசியம் என்று நான் அறிவேன். ஆனால் நாட்டு மக்களும் மகாராணி சுனீதியும் இதன் எல்லையை தாண்டிவிட்டனர். தாங்கள் கூறியபடியே நமது நாட்டு மகா மந்திரி, கம்பில தேசத்து ஜோதிடர்
விஸ்வநாதரை காணச் சென்றிருக்கிறார். அதே விஸ்வநாதர் தான் எனக்கும் இந்த செய்தியை அனுப்பியுள்ளார். ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்களும் நட்சத்திரங்களும் சீராகத்தான் உள்ளன. எந்த கஷ்டங்களும் இருப்பதாக தெரியவில்லை. இருந்தும் என்ன ராஜகுரு? நாம் அனைவருமே பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். மகாராஜா, ஒருவேளை தங்களுடைய அல்லது மகாராணியின் கர்ம வினைதான் புத்திர பேருக்கு தடையாக இருக்கின்றதோ என்னவோ. இந்த தடையை போக்க ஏதேனும் வழி உள்ளதா? மகாராஜா, இறைவனது அருளால் தான் மக்களது மனதில் யாகத்திற்கான யோசனை எழுந்துள்ளது. அவர்கள் ஆர்வத்தை மதிக்கும் விதமாக புத்திர காமேஷ்டி யாகத்தை தொடங்குங்கள். தங்களது அனைத்து கஷ்டங்களும் விலகி போகலாம். அதுவே நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியும் அளிக்கலாம். மகாமந்திரியாரே, கூறுங்கள் அரசே. ஆசிரமத்தில் உள்ள அனைத்து ரிஷிமுனிகளிடம் உத்தரவு பெற்று புத்திர காமேஷ்டி விரதத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்குங்கள். தங்கள் ஆணை மகாராஜா. மகாராஜா உத்தானபாதரே, தங்கள் தந்தையும் பூலோகத்தின் முன்னோடியான மகாராஜா மனுவின் நற்செயல்கள் இவ்வுலகம் முழுவதும் நன்கறிந்ததே. தங்களுடைய தர்ம சிந்தனைகளும் செயல்களையும் நான் நன்கறிவேன். இந்த யாகத்தை நாம் தொடங்கும் முன் தங்களுடைய குலதெய்வம் ஜெகதீஸ்வரர் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவை நினைவு கூறுங்கள். ஓம் நமோ பகவதே நாராயணாய. 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 மகாராஜா, இப்பொழுது சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அக்னி தேவனை ஆவாகனம் செய்யவும். ஓம் அக்னேய நமஹ. அக்னிம் ஆவாஹயாமி ஸ்தாபயாமி. ஓம் அக்னயே நமஹ. அக்னிம் ஆவாஹயாமி ஸ்தாபயாமி. ஓம் அக்னயே நமஹ. அக்னிம் ஆவாஹயாமி ஸ்தாபயாமி. ஓம் அக்னயே நமஹ. அக்னிம் ஆவாஹயாமி ஸ்தாபயாமி. இவ்வுலகிற்கு சத்தியத்தின் எடுத்துக்காட்டாக ஒளிவீசும் அக்னி தேவரே, பூலோகத்தின் முன்னோடி மகாராஜா மனுவின் மகன் உத்தானபாதர் நடத்தும் உத்திரகாமேஷ்டி யாகத்திற்கு தங்கள் ஆசியை அளிக்க வேண்டும். அக்னி தேவரே, தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள் அக்னி தேவரே. அக்னி தேவரே, என் பக்தி உண்மையானது என்றால், மனுகுலம் கடைபிடித்து வரும் நீதியும் நேர்மையும் உண்மையானது என்றால், எங்களுடைய ஆவாகனத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் புனித தரிசனம் தந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும். தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள். அக்னி தேவரே, அக்னி தேவரே, அக்னி தேவரே, அக்னி தேவரே, தாங்கள் எங்கள் ஆவாகனத்தை ஏற்று எங்கள் முன் தோன்றியதற்கு மிக்க மிக்க நன்றி. அக்னி தேவரே, தங்கள் அரிய தரிசனம் கிடைத்ததில் எங்கள் வாழ்வு மேன்மையடைந்தது. தங்களுக்கு எங்களுடைய கோடி கோடி வணக்கங்கள். மகாராஜா உத்தானபாதரை, மகாராணி சுனீதி, இந்த மகத்தான யாகத்தை செய்வதால் தங்களுக்கு அவசியம் புத்திரன் பிறப்பான். ஆனால் என்று கூறி ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? முனிவரே, மகாராணி சுனீதியின் பூர்வ ஜென்ம வினை பயன்கள் புத்திரன் பிறப்பதில் தடை உண்டாக்குகின்றன. அக்னி தேவரே, தயவு செய்து தாங்கள் இதற்கான வழியை கூற வேண்டுகிறேன். முனிவரே, மகாராஜா உத்தானபாதரின் வம்சம் என்றென்றும் பகவான் ஸ்ரீவிஷ்ணுவை ஆராதித்து வந்திருக்கிறது. உலகை காக்கும் பகவான் ஸ்ரீவிஷ்ணுவின் அருளால் மட்டுமே நடக்க முடியாதவை கூட நடந்துவிடும். மகாராணி சுனீதிக்கு ஏற்படும் தடைகளை போக்க
பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை ஆராதித்தால் விருப்பம் நிறைவேறும். தாங்கள் முழு மனதுடன் ஜெகநாதர் பகவான் விஷ்ணுவை ஆராதனை செய்யுங்கள். தங்கள் ஆணை அக்னிதேவரே. அக்னிதேவரே போற்றி போற்றி போற்றி. அக்னிதேவனை போற்றியதும் அவன் காட்சியளித்ததால் உத்தானபாதனும் சுனீதியும் மகிழ்கிறார்கள். ஆனால் அவர்களது மகிழ்ச்சி சிறிது நேரத்திற்குதான். தேவி சுனீதியின் பூர்வ ஜென்மத்தின் கர்மபலன் மற்றும் இப்போதுள்ள சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சனிதேவன் அவர்களது வாழ்வில் பயங்கரமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தப் போகிறான் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சனியின் கணங்கள் 2.5 7.5 இன்று மிகவும் கவலையாக உள்ளனர். இந்த கவலைக்கான காரணம் வெகு நாட்கள் ஆகிவிட்டன. நம் சுவாமியின் அரிய தரிசனம் நமக்கு கிடைக்கவில்லையே. இதற்கு காரணம் என்ன? ஒருவேளை சுவாமி நம் மீது கோபம் கொண்டிருக்கிறாரோ? கோபம் கொள்வதற்கு அப்படி என்னதான் காரணம்? நண்பா ஏழரை, நிச்சயமாக நம்மை அறியாமலேயே ஏதோ தவறு செய்திருக்கிறோம். அதனால்தான் நம் சுவாமி நமக்கு தரிசனம் அளிக்காமலே இருக்கிறார். நண்பா 2.5, நீதான் சுவாமிக்கு நெருங்கியவர். இதற்கு ஏதேனும் உபாயம் இருந்தால் கூறு. எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே நிவாரணம். என்ன உபாயம்? சனிதேவரை மனதில் நினைத்து தொடர்ந்து வழிபட்டு வருவதுதான். பிறகு ஏன் இந்த தாமதம்? ஓம் சனிதேவாய நமஹ, 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 ஓம் சனிதேவாய நமஹ. உங்கள் சுவாமி எங்கு உள்ளார் இரண்டரையே? எங்கே ஏயரையே? சுவாமியின் தரிசனம் பெற்று யுகங்கள் ஆகிவிட்டன. எங்கு சென்றிருப்பாரோ? எங்களுக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா அரக்க சேனாதிபதி ராகு? அவர் ஒருவேளை எங்கள் தவறுகளால் கோபம் கொண்டு எங்களிடமிருந்து விலகிச் சென்று விட்டாரோ? நான் உங்கள் சுவாமி சனிதேவரை நன்றாகவே அறிவேன். இரண்டரையே மற்றும் ஏயரையே, அவர் உங்கள் இருவர் மீதும் கோபம் கொண்டிருந்தால் சனிலோகத்திலிருந்து தானே விலகாமல் உங்கள் 2 பேரையும் இந்த உலகத்திலிருந்தே விலக்கியிருப்பார். எங்கள் சுவாமியை புகழ்கிறீர்களா அல்லது அவருக்கு யோசனை சொல்கிறீர்களா? உனக்கு என்ன தோன்றுகிறதோ அப்படியே புரிந்து கொள். அரக்க சேனாதிபதி ராகு, எங்களை வீணாக பரிகாசம் செய்வது நல்லதல்ல. நாங்கள் சனிதேவரின் விசுவாசமான சேவகர்கள். வைகுண்டாதிபதி விஷ்ணு உங்கள் சிரத்தை வெட்டினார் அல்லவா? அப்பொழுது உங்களுக்கு ஏழநாட்டு சனிதான் நடந்து கொண்டிருந்தது. எங்கள் சக்தியை நீங்கள் அறியாதவர் அல்ல அரக்க சேனாதிபதியே. கோபம் வேண்டாம், அமைதியடையுங்கள் சனிதேவரின் கணங்களே. பரிகசிக்கும் நோக்கத்தோடு நான் உங்களிடம் பேசவில்லை. பின் எதற்காக இவ்வாறான பேச்சு? தாங்கள் இங்கு வந்ததன் காரணத்தையும் விரைவில் கூறுங்கள். அரக்க சேனாதிபதியான நான் இங்கு வந்ததன் நோக்கம் ஐவையும் நாசத்தையும் விளைவிக்கும் சக்தியின் ஒரே இருப்பிடமான சனிதேவரின் தரிசனத்தை பெறத்தான். உண்மையில் நீங்கள் சனிதேவரைத்தான் காண வந்தீர்களானால் அரக்க சேனாதிபதி ராகு, உங்களுக்கு நிராசை தான் ஏற்படும். நாங்கள் தான் கூறினோமே, எங்களுக்கு சுவாமியின் தரிசனம் கிடைத்து யுகங்களாகிவிட்டன. எதற்காக இந்த அவசியமற்ற சிரிப்பு? சனிதேவரின் பக்தர்களே, சனிதேவரை மகிழ்விக்க வல்ல ஒரு மகாமந்திரத்தையும் நான் நன்றாகவே அறிவேன். ஆட்சேபனை இல்லை எனில் இப்போது நான் சனிதேவரை அழைக்கட்டுமா? அரக்க சேனாதிபதி, தாங்கள் உடனடியாக எங்களுக்கு எங்கள் சுவாமியின் தரிசனம் கிடைக்கச் செய்தால் நாங்களும் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். தேவைப்படும் பொழுது துணையாக இருப்போம், இது உறுதி. ராகுவின் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வர வேண்டுமோ வந்தாகிவிட்டது. மாறாக இப்போது நான் தான் எல்லோருக்கும் கஷ்டத்தை தருகிறேன். நீங்கள் என் நெருங்கிய நண்பர் சனிதேவனின் சேவகர்கள். ஆகையால் நானும்
உங்களிடம் சேர்ந்து சனிதேவரை குறித்து பிரார்த்தனை செய்கிறேன். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்ரம் யமாக்ரஜம் சாயமார்த்தாண்ட சம்பூதகம் தம் நமாமி சனேஸ்வரம். சாயமார்த்தாண்ட சம்பூதகம் தம் நமாமி சனேஸ்வரம். சாயமார்த்தாண்ட சம்பூதகம் தம் நமாமி சனேஸ்வரம். தம் நமாமி சனேஸ்வரம். தம் நமாமி சனேஸ்வரம். தம் நமாமி சனேஸ்வரம். உங்கள் இருவரின் பக்தியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். 2:30 7:30 எவனொருவன் என்னை குறித்து ஜபம் தவம் விரதம் செய்கிறானோ சனிதேவன் அவன் மீது கருணை காட்டுவார். சுவாமி, நாங்கள் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா? அப்படி நீ தவறு செய்தவனாக இருந்தால் சனிதேவன் முன்னால் உயிருடன் இருந்திருப்பாயா? தங்கள் தரிசனம் பெறுவதற்கு நாங்கள் ஏங்கிவிட்டோம். கடுமையான தவத்திற்கு பின்னால் ஒருவனுக்கு அவன் விரும்பியது கிடைத்தால் அவனுடைய மகிழ்ச்சியை அளவிட முடியாது. சனிதேவரின் தரிசனம் பெறுவதற்கு ஒவ்வொருவரும் தவிக்க வேண்டும். சரிதானா ராகு? தாங்கள் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள். ஆனால் தாங்கள் ஏன் என்னை போல் மகிழ்ச்சியாக இல்லை என்று நான் அறியலாமா? ராகு, மகிழ்ச்சியை கொடுக்கும் அளவிற்கு எந்த சம்பவமும் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. இவ்வுலகில் நடக்கும் அனைத்தையும் தாங்கள் அறியாதவர் அல்லவே சனிதேவரே? அப்படி இருக்கையில் ஏன் தாங்கள் இந்த சம்பவத்தில் அக்கறை காட்டவில்லை? நீ இப்போது எதை குறிப்பிட்டு பேசுகிறாய் ராகு? மனுவின் புத்திரன் பிரியவரதன் விஷ்ணுவின் அருளை பெற்று தங்களை அவமானம் செய்ததை தாங்கள் மறந்திருக்கலாம். என்னால் முடியாது. ராகு, விஷ்ணுவின் ஒவ்வொரு பக்தனும் என்னுடைய பரம எதிரிதான். அவனை ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன். சனிதேவரே, இதுதான் தக்க சமயம். பிரியவரதனின் சகோதரன் அரசன் மனுவின் இளைய மகன் உத்தானபாதன் இச்சமயம் ஒரு புத்திரனுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய இச்சை நிறைவேறுவது கடினம். தாங்கள் மனது வைத்தீர்களானால் அவன் இச்சை பூர்த்தி அடைவதில் தடங்கள் ஏற்படுத்த முடியும். சனிதேவரே, உத்தானபாதனின் ஆசை நிறைவேற தடங்கள் ஏற்படுத்தி பிரியவர்தன் தங்களை அவமானப்படுத்தியதற்கு அந்த கபட விஷ்ணுவையும் பழி வாங்கி விடலாம். ராகு, உன் ஆலோசனையை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். மனுவின் வம்சம், விஷ்ணுவின் பரம பக்தர்கள் நான் அந்த உத்தானபாதனுக்கு மிகுந்த தடைகள் ஏற்படுத்தினால் அவன் நிச்சயமாக விஷ்ணுவின் உதவியை நாடுவான். அப்போது அந்த விஷ்ணுவிற்கு என் அழித்திடும் வெடித்திடும் ஆணவம் மிக்க கொடூர நீச்ச பார்வையை காட்டக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ரகு, இந்த செய்தியை கொடுத்து எனக்கு வேலை கொடுத்து விட்டாய். சனிதேவரே, பழிவாங்கும் காரியத்தை தொடங்குவதற்கு தாங்கள் தான் முதலில் முன்வந்தாக வேண்டும். ஏனென்றால் சிரம்பெற்றுண்ட காரணத்தால் என் சக்தியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராகு,
இனி நீ அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டிரு. அந்த விஷ்ணு பக்தன் மனுவின் குலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று. ரகு, மனுபுத்திரன் உத்தானபாதனின் வாழ்க்கையில் இனி சனிதேவனின் குணங்கள் கோபம், துவேஷம், வஞ்சகம், கபடம், நீதி, அநீதி, குயுக்தி, பார்வை, நீச்ச பார்வை, பொறாமை போன்ற அனைத்தும் தாண்டவமாடும். இவை உண்டாக்கும் நாசத்தால் ராகு அந்த கபட விஷ்ணு கதிகலங்க போகிறான். இந்த சம்பவத்திற்கு பிறகு இவ்வுலகின் ஒவ்வொரு ஜீவனும் சனிதேவரின் பெயர் கேட்டு நடு நடு நடுநடுங்கும். நான் சனிதேவன் சனி. மகாராணி, இந்தாருங்கள். இது பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கு பிரியமான மலர். உங்கள் நந்தவனத்தில் பூத்த நறுமணமான பூக்களால் அர்ச்சனை செய்தால் பகவான் நிச்சயம் அருள் புரிவார். விரைவிலேயே அவர் உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வார். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. லலிதா, அங்கு யார் என்று பார். ஆகட்டும். ஹர ஹர மகாதேவா. ஜெய சிவசங்கரா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. முனிவரே, தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? யாரை காண வந்துள்ளீர்கள்? ஹர ஹர மகாதேவா. இவ்வுலகின் மாமுனிவரான இவரது வழியை தடுக்க முயற்சி செய்ய வேண்டாம் தாசியே. மீறினால் அது உனக்கு நல்லதை விளைவிக்காது. சிவ சிவ சிவ. முனிவரே, கோபம் கொள்ளாதீர்கள். மகாராணி சுனிதியை சந்திப்பதற்கு முன் உங்களை தெரிந்து கொள்வது எங்கள் கடமையாகும். லலிதா தாசியே, நீ எங்கள் சித்த சக்தியை பரிசோதிக்க வீணாக முயற்சி செய்கிறாய். உங்கள் மகாராணியை ஆசீர்வதித்து நல்லது செய்வதற்காகத்தான் நாங்களாகவே வந்திருக்கிறோம். இப்படி வழிமறித்து நீயாகவே உன் அழிவை தேடிக் கொள்கிறாய். தீயவளே, வழியில் இருந்து விலகு. ஹர ஹர மகாதேவா. வணக்கம் முனிவரே. ஹர ஹர மகாதேவா. மனுபுத்திரன் உத்தானபாதனின் பிரிய மகாராணியே, உன்னுடைய மனவருத்தத்தை நான் மிக நன்றாகவே அறிவேன். என்னுடைய கருணையால் உன் மனக்கஷ்டம் தானாகவே விலகிவிடும். சொல்வதை கவனமாக கேள். முனிவரே, சரஸ்வதி தேவி உங்கள் நாவில் வாசம் செய்கிறாள். என் மன வருத்தத்தை சொல்லாமலேயே தெரிந்து கொண்டு விட்டீர்கள். நீங்கள் இந்த யுகத்தின் மிக சிறந்த முனிவர்தான். எனக்கு ஆணையிடுங்கள் முனிவரே. எனக்கு இந்த உலகின் எந்த ஒரு ரகசியமும் தெரியாததல்ல. நான் நன்றாக அறிவேன். நீ புத்திர பாக்கியத்திற்காக மிகவும் ஏங்குகிறாய். உன் கணவர் உத்தானபாதன் ஜபம், தவம், விரதம் செய்தும் பார்த்து விட்டார். ஆனால் எந்தவித பலனும் இல்லை. ஹர ஹர மகாதேவ், ஹர ஹர மகாதேவ். இம்மகாமுனிவர் தன்னுடைய இச்சை ஒன்றினால் மட்டுமே இந்த உலகில் எந்த ஒரு நற்பயனையும் ஒரு நொடியில் அளிக்கக்கூடிய சக்தி உடையவர். முனிவரே, என் விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள். நான் கடமைப்பட்டவளாயிருப்பேன். ஹர ஹர மகாதேவ. தாங்கள் கடமைப்பட தேவை ஏதுமில்லை மகாராணி சுனிதியே.
முனிவர் கூறும் பரிகாரத்தை அனுசரிப்பதாக வாக்குறுதி அளியுங்கள். ஹர ஹர மகாதேவ. முனிவரே, புத்திர பாக்கியம் பெற தாங்கள் கூறும் உபாயத்தை நிச்சயம் அனுசரிப்பேன் என்று நான் வாக்களிக்கிறேன். ஹர ஹர மகாதேவ. நீ பயம் கொண்டு அளிக்கும் இந்த வாக்குறுதி என்னை அவமானப்படுத்துவதாகும். ஆகையால் இப்பொழுதே இங்கிருந்து சென்று விடுகிறேன். மன்னியுங்கள் முனிவரே, என் மீது நம்பிக்கை வையுங்கள். நான் உங்கள் ஆணையை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். ஹர ஹர மகாதேவ, ஹர ஹர மகாதேவ. மகாராணி சுனிதி, சொல்வதை கவனமாக கேள். ஒரு இளவரசனை பெற உன் பூர்வ ஜன்ம பாவம் தான் தடுக்கின்றது. ஆகையால் உனக்கே மகன் பிறப்பான் என்ற எண்ணத்தை விட்டுவிடு. வேறு ஒரு பெண் மூலமாக இளவரசன் பிறக்கட்டும். முனிவரே, வேறு பெண் மூலமாக இளவரசனை பெறுவதென்றால் மகாராஜா மறுமணம் செய்ய வேண்டுமே. ஹர ஹர மகாதேவா. புத்திசாலிதான். நான் செய்கையால் கூறியதை நீ வெகு விரைவாக புரிந்து கொண்டு விட்டாயே. ஆனால் நினைவிருக்கட்டும், நான் கூறிய உபாயத்தை உடனடியாக நிறைவேற்றிவிடு. இல்லாவிட்டால் உனக்கு மட்டுமல்ல, உன் கணவர் உத்தானபாதனுக்கும் நல்லதல்ல. முனிவரே, இறைவன் ஏன் என்னை கடுமையாக சோதிக்கிறார்? மகாராணி, பூர்வ ஜன்ம பாவத்தின் பலன்தான் இன்று உன்னை துரதிர்ஷ்டசாலியாக ஆக்கியிருக்கிறது. உன் எண்ணம் கம்பில தேசத்திற்கு இளவரசன் கிடைக்க வேண்டாம் என்பதுதானா மகாராணி? இல்லை, இல்லை. உன் கணவர் உத்தானபாதனுக்கு விரைவாகவே ஒரு அழகியை மனைவியாக்க நீயாகவே தேர்ந்தெடுத்துக் கொடு. அது நிச்சயமாக உனக்கு நல்லதுதான். என்னுடைய ஆணையை மீறினால் உன் தேசத்தின் அழிவிற்கு நீதான் காரணமாவாய். மங்களம் உண்டாகட்டும். முனிவரின் அறிவுரைப்படி நடப்பது கம்பில தேசத்திற்கு நல்லது. முனிவரின் அறிவுரைப்படியா? நான் என் கைகளாலேயே என்னுடைய கண்களை குத்திக் கொள்வதா? முனிவருக்கு வாக்களித்திருக்கிறாய். அந்த வாக்கை மீறிவிட்டால் நீ கலங்கப்பட மாட்டாயா? கம்பில தேசத்தின் நலனில் உனக்கு அக்கறை இல்லை. மக்களை பற்றி சிறிது நினைத்துப் பார். அவர்கள் ஒரு ராஜகுமாரனுக்காக ஏங்குகிறார்கள். முடியாது. நான் எக்காரணத்தாலும் என்னுடைய கணவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன். இதன் விளைவை பற்றி யோசித்தாயா? முடியாது, யோசிக்க மாட்டேன். இன்று நீ தெரிந்து கொண்டது மகாராஜாவுக்கும் பிரஜைகளுக்கும் தெரியும் போது உன்னை அனைவரும் சேர்ந்து விலக்கிவிடப் போகிறார்கள். பிறகு என்ன செய்வாய்? எங்கிருப்பாய்? உன் பூர்வ ஜன்ம பாவத்தை போக்க ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எக்காரணத்தாலும் அதை இழந்து விடாதே. முனிவருக்கு அளித்த வாக்கை காப்பாற்று. அழுது புலம்பாதே. இன்னொரு மனைவியை தேர்ந்தெடு. இன்னொரு மனைவியை தேர்ந்தெடு. இன்னொரு மனைவியை தேர்ந்தெடு. என்ன ஆயிற்று மகாராணி சுனிதி? என்ன வாட்டம் உனக்கு? இவ்வாறு நீ கலங்கியதே இல்லையே.
நம் குலதெய்வமான பகவான் விஷ்ணுவின் கருணை மேல் நம்பிக்கை வை. அவர் நம் விருப்பத்தை நிறைவேற்றுவார். எனக்கு யாருடைய கருணை மேலும் நம்பிக்கையே இல்லை. ஏன் இவ்வாறு சொல்கிறாய்? காரணம் இருக்கிறது. என் பூர்வ ஜன்ம பாவம் கம்பில தேசத்திற்கு சாபமாக அமைவதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பக்தியின் சக்தியை நீ நன்றாக அறிவாயே மகாராணி. நம் பிரார்த்தனை பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் நிச்சயம் சென்றடையும். நம் குழப்பத்தை விரைவாக நிவர்த்தி செய்வார். இல்லை மகாராஜா, பகவான் விஷ்ணுவின் கருணை என் மேல் நம்பிக்கை இல்லை. கடவுளின் விதிப்படி எனக்கு புத்திர பாக்கியம் தான் இல்லையே. இன்று ஏன் இவ்வாறு நாஸ்திகனை போல் பேசுகிறாய் மகாராணி? உனக்கு என்ன ஆயிற்று? இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் குலதெய்வமான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கருணை மீது ஏன் அவநம்பிக்கை கொள்கிறாய்? அவர் நினைத்த மாத்திரத்திலேயே முடியாததை கூட முடித்து விடுவார் தெரியுமா? முடியாதது முடியாததாகத்தான் இருக்க போகிறது. நாம் ஜபம், தவம், விரதம், பூஜை, அனுஷ்டானம் எல்லாம் தான் செய்தாயிற்றே. ஆனால் ஒரு பயனும் இல்லை. தைரியத்தை கைவிடாதே. ஒரு நல்ல பக்தன் தன் பகவான் மீது எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருப்பது மிக அவசியம். நான் தைரியத்தை இழந்து விட்டேன் மகாராஜா. எனக்கு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கருணை மீது பூர்ண நம்பிக்கை இருந்தது. ஆனால் என்ன மகாராணி? என் பூர்வ ஜன்ம பாவத்தின் வினை பகவான் விஷ்ணு தன் கருணையை எனக்கு அளிப்பதில் தடையாக உள்ளது. ஆகையால் என் இன்னலை பகவான் விஷ்ணுவிடம் தெரிவித்து அவருக்கு மேலும் தொல்லை தரமாட்டேன். ஸ்ரீஹரியின் மீது நம்பிக்கை வைப்பதை தவிர வேறு ஒரு வழி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மகாராஜா, வழி இருக்கிறது. வாக்களித்தால் கூறுவேன். எந்த வழி? முதலில் வாக்களியுங்கள். சுனிதி, அன்பே, இச்சமயம் உன் மனம் குழம்பி இருக்கிறது. உன் பேச்சை கேட்க என் வாக்குறுதி தேவையில்லை. நாட்டின் நலனுக்காக என்றால் நீ கூறுவதை நிச்சயம் கேட்பேன். பிரஜைகளின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு தாங்கள் மறுமணம் புரிய வேண்டும். மகாராஜா, மறுமணம் புரியுங்கள், மறுமணம் புரியுங்கள், மறுமணம் புரியுங்கள். இதயத்தை பிளக்கும் எண்ணம் உனக்கு எவ்வாறு தோன்றிற்று மகாராணி? நீ என்ன நினைத்தாய்? இவ்வுலகின் முதல் புருஷரான மனு மகாராஜாவின் மகன் உத்தானபாதன் மறுமணத்திற்கு சம்மதித்து விடுவானா என்ன? இது என் யோசனை இல்லை மகாராஜா, தீர்மானம்தான். குழந்தை வேண்டும் என்ற இயக்கத்தால் பிரமை கொண்டுள்ளாய் மகாராணி. பகவான் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு நிச்சயம் நம் மீது கருணை புரிவார். என்னை நம்பு. என் குழந்தைக்கு நீதான் தாயாவாய். மகாராஜா, என் பாவ கர்மத்திற்காக தாங்களோ பிரஜையோ தண்டிக்கப்படக்கூடாது. என் தாழ்ந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். மனக்குழப்பத்தால் நீ விவேகத்தை இழந்து விட்டாய். உனது வேண்டுகோளை ஏற்றால் என்ன நடக்கும் என்று நீ அறிந்திருக்க மாட்டாய். சரியில்லை. மகாராணியின் வேண்டுகோள் சரியில்லை. மகாராணி சுனிதியின் பேச்சை கேட்பது என்றால் அவள் அதிகாரம், அவள் உரிமையை வேறு ஒருத்திக்கு கொடுப்பது என்பது என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ராஜகுரு. சற்று யோசியுங்கள் மகாராஜா, சற்று யோசியுங்கள். வாட்டமும் கவலையும் கொண்டுள்ள மகாராணி அவர்கள் விடுத்துள்ள வேண்டுகோளில்
கம்பில தேசத்தின் நன்மைதான் பொதிந்துள்ளது. மகாராஜா, தாங்கள் இந்த உண்மையை அறியாதவர் அல்ல. ஒரு இளவரசனுக்காக இந்நாட்டு மக்கள் எவ்வளவு கவலை கொண்டுள்ளார்கள். ஆகையால் மகாராணியின் வேண்டுகோளை சற்று தீவிரமாக யோசியுங்கள். நடக்காது. நீங்கள் எல்லோரும் என்னை ஏன் ஒழுக்கம் கெட்டவனாக மாற்றுவதில் ஆவலாக இருக்கிறீர்கள்? நான் முதல் மனிதர் மனு மகாராஜாவின் புத்திரனாவேன். இவ்வுலகம் தோன்றிய நாள் முதல் மக்கள் எங்கள் வழியைத்தான் பின்பற்றி இருக்கிறார்கள். யோசியுங்கள். உத்தானபாதன் மட்டும் மறுமணத்திற்கு சம்மதித்தால் அது சமூகத்தை எவ்வளவு பாதிக்கும்? இன்று என் இயலாமை, மகாராணி அவர்கள் வாட்டம், பொதுமக்களின் ஆவல், இவை காரணமாக நான் மறுமணம் செய்து கொண்டால் நாளை நம் மக்களும் அதுதான் சரி என்று பின்பற்றத் தொடங்கி மறுமணம் புரிந்து கொள்வதற்கு என்னை அல்லவா முன்னோடியாக கருதுவார்கள். ஆனால் மகாராஜா, அதில் தவறென்ன? தவறுதான் ராஜகுரு. சிந்தியுங்கள். ஒருவன் மறுமணம் புரிந்து கொள்வதால் முதல் மனைவியின் கதி என்ன? இரண்டாவது மனைவியானவள் முதல் மனைவியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவளுக்குரிய உரிமையை கொடுப்பாளா? மன்னிக்கவும் அரசே, முதல் மனைவிக்கு வேண்டியதை செய்து கொடுத்தால் எந்தவித பிரச்சனைக்கும் இடமே இருக்காது. பெண்ணுக்கென்று உரிமை ஏதும் இல்லை. கணவன் சொல்படி நடந்து விடுவாள். மகாமந்திரியாரே, இப்படிப்பட்ட பதிலை உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. இந்த பதிலால் உங்கள் எண்ணம் என்னவென்று தெரிந்துவிட்டது. ஆண்கள் எல்லோரும் பெண்களை விட சிறந்தவர்கள் என்பதுதானே? உமது எண்ணம் புரிந்துவிட்டது. மன்னித்து விடுங்கள் மகாராஜா, மன்னித்து விடுங்கள். சற்று நன்றாக கேளுங்கள். சுனீதியின் வேண்டுகோளை நான் ஏற்கப் போவதில்லை. நாராயண நாராயண. யாருக்கு வணக்கம் செலுத்துகிறீர்கள் நாரதரே? நாராயண நாராயண. பக்தன் தன் பகவானை தவிர வேறு யாரை வணங்குவான் சனிதேவரே? இச்சமயம் இங்கு என்னை தவிர வேறு யாருமே இல்லையே. தேவர்களின் ரிஷியான நாரதரும் கூட சனிதேவனை தன் பகவானாக ஏற்றுக்கொண்டு விட்டாரோ? நாராயண நாராயண. இத்தகைய எண்ணம் சனிதேவனுக்கு அழகை கொடுப்பதில்லை. உலகம் பிறந்தது முதல் பிரம்மாவின் மைந்தன் நாரதன் பகவத் பக்தியை பரப்புவதில் பிரபலமானவன். அவன் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு யாராகவுமே இருக்க முடியாது. ஆனால் நீ வணங்கும் தெய்வமான ஜெகதீஸ்வரர் ஸ்ரீஹரி விஷ்ணு இங்கு எங்குமே காணவில்லையே நாரதா. பிறகு யாருக்கு வணக்கம் செலுத்துகிறாய்? நாராயண நாராயண. அங்கு சற்று நோக்குங்கள். உங்கள் வாழ்க்கையும் மலர்ந்துவிடும். அங்கு வாழ்வை ஒளிமயமாக்கும் மையமான வைகுண்டம் எப்படி பிரகாசிக்கிறது பாருங்கள். நாராயண நாராயண. நாரதா, என்னை பிரமிக்க வைக்க என்ன துணிச்சல் உனக்கு? நாராயண நாராயண. ஏன் இவ்வாறு கோபம் கொள்கிறீர்கள்? உனது கலகக்கார புத்தியை நான் நன்றாகவே அறிவேன் நாரதா. எல்லோரையும் கலகம் செய்து கொண்டே பிரமைக்கு உள்ளாக்குகிறாய். ஆனால் பிரமிப்பை ஏற்படுத்தும் உன் கபட நாடகம் வல்லமை படைத்த சனிதேவனிடம் செல்லுபடியாகாது. நாராயண நாராயண. அகங்கார கண்ணுடன் பார்த்தால் வைகுண்டம் புறக்கண்களுக்கு தெரியாது. தவறு 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 நாரதா, தவறு. சனிதேவரே, சனிதேவரே, உங்களுடைய குரல் எனக்கு நன்றாக கேட்கிறது. பிறகு எதற்காக தொண்டைக்கு சிரமம் கொடுக்கிறீர்கள்? நாராயண நாராயண. உங்களுக்கு வைகுண்டம் இங்கு காணவில்லை எனில் அந்த திசையில் பாருங்களேன். அங்கும் காணவில்லை எனில் இங்கு பாருங்களேன்.
எங்கும் காணவில்லை எனில் இந்த நாரதனின் இதயத்தில் பாருங்களேன். நாராயண நாராயண. என்னை பரிகாசம் செய்யும் துணிச்சல் கொள்ளாதே நாரதா. உன்னை எச்சரிக்கிறேன், உனக்கு நல்லது நடக்காது. ஒரு நொடியிலேயே அழிக்கக்கூடிய பயங்கரமான என் நாச பார்வையினால் உன்னை சாம்பலாக்கி விடுவேன். நாராயண நாராயண. நான் நன்கு அறிவேன், சனிதேவர் இந்த நாரதரை சாம்பலாக்கும் செயலை நிச்சயம் செய்ய மாட்டார். ஏன்? தாங்கள் அப்படி செய்தீர்களேயானால் சனிதேவருடைய அழிக்கக்கூடிய பயங்கரமான மற்றும் நாசம் விளைவிக்கும் சக்திகள் வீணாகிவிடுமே. இதை அறிந்து கொண்ட பிறகு சனிதேவர் தனது சக்திகளை வீணடிக்க மாட்டார் அல்லவா? நாராயண நாராயண. நாரதா, என் அழிக்கும் சக்திகளை நீ அவமானப்படுத்தியதின் காரணத்திற்காக நீ சாம்பலாக போக கடவாய். சனிதேவரே சனிதேவரே சனிதேவரே, இந்த சாமானிய நாரதன் செய்த தவறுதான் என்ன? அது என் சஞ்சரத்தின் வழியில் வந்து தாங்களாகவே தரிசனம் அளித்தீர்கள். ஒரு சின்ன விஷயத்திற்காக என்னை எரித்து விடுவதாக சொல்கிறீர்கள். நாராயண நாராயண. தவறு உன் கையால் ஆகவில்லை நாரதா, செய்திருப்பது கபட விஷ்ணுதான். அவர் பக்தர்களிடம்தான் எனக்கு விரோதம் இருக்கிறது. நாராயண நாராயண. இவ்வாறான விரோதம் எவ்வளவு காலம் நீடிக்கும் சனிதேவரே? இந்த உலகில் கடைசி ஒரே ஒரு விஷ்ணு பக்தன் கூட மிகுதி இருக்கும் வரையில் என் பழிவாங்கும் எண்ணமானது இப்படித்தான் கொழுந்து எரியும். ஆனால் உன்னை நான் எரிக்க மாட்டேன் நாரதா. நாராயண நாராயண. நாரதரிடம் ஏன் உங்களுக்கு இந்த திடீர் கருணை சனிதேவரே? ஏனென்றால் என் பழிவாங்க போகும் செய்தியை விஷ்ணுவிடம் நீதானே சொல்ல போகிறாய், சரிதானே? என்ன செய்தியை சனிதேவரே? இம்முறை உமது தெய்வம் விஷ்ணு தன் பக்தனின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியாது. சென்று இதை அவரிடம் சொல்லிவிடு. பகவான் விஷ்ணுவின் பக்தர்களிடம் பரிவு தங்களுக்கு எப்பொழுதிலிருந்து வந்தது? யார் ஒருவர் பூர்வ ஜென்ம பாவத்தின் பலனை அனுபவிக்க வேண்டுமோ அவர்களை காப்பாற்ற சனிதேவன் சித்தமாகி விடுவான். அதுதான் சனிதேவன் வைத்த சட்டம். இது விஷயமாக எந்தவித சக்தியுமே என்னிடம் தலையிட முடியாது. நாராயண நாராயண. தாங்கள் யாருடைய பூர்வ ஜென்ம பாவத்தை பற்றி கூறுகிறீர்கள்? சற்று விளக்கமாகத்தான் கூறுங்களேன். எனக்கு நன்றாக தெரியும். இச்சமயம் நீ வைகுண்டத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறாய். நான் சொல்வது சரிதானே நாரதா? நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று அவரிடம் போய் எடுத்துரை நாரதா. சனிதேவனின் அழிக்கும் ஆற்றலின் சக்தியை தட்டி எழுப்ப துணிய வேண்டாம். நான் சனி தேவன். நாராயணன் நாராயண. சனிதேவரே, தாங்களோ மிகச்சிறந்த ஞானியாவீர். உங்களுடைய பொருள் பொதிந்த பேச்சு இந்த நாரதனுக்கு சற்றும் விளங்கவே இல்லை. தயை செய்து விளக்கமாகத்தான் கூறுங்களேன். விஷ்ணுவின் பரமபக்தனான மனுபுத்திரன் உத்தானபாதன் அவனுடைய தர்மபத்தினி சுனீதியின் வாழ்விலும் ஆச்சரியமான ஒரு சம்பவம் நிகழப் போகிறது. அதில் விஷ்ணு தலையிட வேண்டாம். சொல்லிவிடு நாரதா. நாராயண நாராயண. பிரபு, இதுவரை நிகழாதது நடந்துவிட்டதா? மகாதேவி, இந்த உலக வாழ்வில் நடக்கும் எல்லாமே முன்பே நிகழாதவைதான். ஜெகநாதா,
ஜெகதீஸ்வரா, ஸ்ரீ விஷ்ணுவின் படைப்பில் அப்படி என்ன புதுமை நிகழ்ந்துவிட்டது? மகாதேவி, படைப்பு என்பதே புதுமைதானே? அது வாழ்க்கையில் நடக்கப் போகும் சம்பவங்களை குறித்துத்தானே செயல்படும் தேவி. அச்செயல் கர்மங்கள் சரிவர நடக்க காரணமாகிறது. இது என் கேள்விக்கு பதில் அல்லவே சுவாமி. மகாதேவி லக்ஷ்மி, தியானத்தின் போது என்னுடைய பரமபக்தன் மக்களின் நலத்தை விரும்புகின்ற மகரிஷி நாரதர் கலைத்து விட்டார். தங்களுடைய பரம பக்தனான தேவரிஷி நாரதரின் காரணமாகவா தங்கள் தியானம் கலைந்து விட்டது சுவாமி? தியானம் கலைந்தது முக்கியமல்ல, நாரதரை சண்டைக்கு அழைத்திருப்பது தீவிரமான செய்தி. நாரதருடன் சண்டையா? சுவாமி, தங்கள் அருளால் சகல லோகத்திலும் பயமில்லாமல் சஞ்சரம் செய்யும் மக்கள் தோழனும் மக்களின் நலத்தை விரும்பும் தேவரிஷி நாரதரா சண்டைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். மும்மூர்த்திகளை எதிரியாக கருதும் சூரிய புத்திரனான சனிதேவன் நம் நாரதனை அல்லவா சண்டைக்கு அழைத்திருக்கிறான். என்ன சண்டை பிரபு? மகாதேவி லக்ஷ்மி, பகவத் பக்தன் நாரதன் இன்னும் சில நொடியில் இங்கு வருவான். சண்டையின் காரணத்தை அப்பொழுது நீயே தெரிந்து கொள்வாய். ஆனாலும் உங்கள் தீவிர யோசனையின் காரணம் என்ன? என் யோசனையின் காரணம் இதுதான் மகாதேவி. நாரதனின் கேள்விக்கணைகளை சமாளிப்பது எவ்வாறு? உலகை காக்கும் ஜெகதீஸ்வரா, பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே சர்வ வல்லமை படைத்தவரே, நினைத்த மாத்திரமே விதியை விதிப்பவரே, நியதியை வகுப்பவரே, தங்கள் அருளாலேயே உலகம் நற்கதி அடையுமே, தங்களுக்கு சமாளிக்கும் யோசனையேன்? மகாதேவி, இந்த உண்மை உனக்கு தெரியாததல்ல. என்னுடைய திவ்ய சக்திகளின் பிரயோகத்தை அவரவர் கர்மாவிற்கு ஏற்றபடிதான் செலுத்துகிறேன். எவர் பாவம் செய்தவரோ, தீயவரோ, ஒழுக்கமில்லாதவரோ அவருக்கு புண்ணியத்தை நான் எவ்வாறு அருள முடியும் தேவி? நாராயண நாராயண. ஓம் நமோ நாராயணாய. வணக்கம் தாயே. தேவரிஷி, இச்சமயம் ஜெகதீஸ்வரரின் சிந்தனை உங்களை பற்றித்தான். நாராயண நாராயண. இந்த பக்தன் நாரதனை எதிர்பார்த்து ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணு பக்தவத்சலன் என்பதை காட்டிவிட்டார். ஆணையிடுங்கள் பிரபு. நாரதா, நீ இங்கு வந்திருப்பதின் காரணத்தை நான் நன்கு அறிவேன். சனிதேவன் சண்டைக்கு அழைத்திருக்கும் துணிச்சலை குறித்துத்தானே நீ மிகுந்த கவலையுடன் இங்கு வந்திருக்கிறாய் நாரதா. ஜெகதீஸ்வரா, சனிதேவரின் செயல்கள் கவலையாகத்தான் உள்ளது. திரிமூர்த்திகள் மீதும் அவரின் விரோதமான பாவம் வளர்ந்து கொண்டே போகிறது. உன் மனக்கவலையின் காரணத்தையும் நான் நன்கு அறிவேன் நாரதா. சூரியபுத்திரன் சனிதேவனின் அநாகரிகமான செயலுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதானே? நாராயண நாராயண. அதிபதியே, தங்களிடம் ஒழிக்கக்கூடிய விஷயம் என ஒன்று இருக்கிறதா என்ன? நம் பரமபக்தனான நாரதனின் இந்த எண்ணம் சரியாக தோன்றவில்லையே. மன்னியுங்கள் பக்தவத்சலா, மன்னியுங்கள். கருணை கடலான ஜெகதீஸ்வரரே, இந்த சாமானிய பக்தன் நாரதன் தவறேதும் செய்திருப்பானேயானால் அவனை மன்னிக்க வேண்டும். அறியாதவன் என கருதி நல்வழி காட்ட வேண்டும். தேவரிஷி நாரதரே, உங்கள் மனத்தில் தோன்றிய எண்ணத்தை குறித்துதான் தியானத்தில் ஆழ்ந்திருந்த நான் கவலை கொண்டேன். தியானத்தை விடுத்து அதி தீவிரமாக உங்கள் கவலை பற்றி யோசித்தேன். பிரபு, நாரதன் தங்களின் பக்தன் சுவாமி. அறியாமையால் தவறேதும் செய்திருந்தால் அத்தவறை மன்னித்து வழிகாட்டுங்கள். மகாதேவி லக்ஷ்மி, தற்சமயம் பரமபக்தனான நாரதனின் மனதில் தோன்றியுள்ள இப்பிரச்சனையை காணும்போதுதான் அவர் பக்தியின் மேலேயே சந்தேகம் வருகிறது.
கருணை கடலான எம் பெருமானே, உலகை காக்கும் ஜெகதீஸ்வரா, அடியேனுக்கு தங்களை தவிர வேறு கதியேதும் இல்லையே சுவாமி. என்னை மன்னித்து ஏற்க வேண்டும். தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். தங்களை பற்றி பிரம்மதேவரே அறிந்து கொள்ள முடியாது. நான் எம்மாத்திரம். என்னை மன்னியுங்கள் பக்தவத்சலா, எனக்கு வழிகாட்டுங்கள். உன்னுடைய இடம் பகவானின் திருவடியில் இல்லை, இதயத்தில்தான். எழுந்திரு. நீ என்னுடைய பிரியமான பக்தன், அதில் அணுவளவும் சந்தேகமே கிடையாது. ஆனால் உனக்கும் சனிதேவனுக்கும் இன்று என்ன ஆயிற்று தேவரிஷி நாரதா? தங்கள் அழகிய திருமுகத்தை கண்ட பிறகு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை பிரபு. நாரதா, ஒரு பக்தனின் மனமானது எப்பொழுதும் தன் பகவானிடம் பக்தி செலுத்தி ஆனந்தமாக இருப்பதுதான். ஆனால் சனிதேவனுக்கு எதிராக உன் மனதில் ஒரு எண்ணம் ஏன் உருவாயிற்று? சொல் நாரதா. அவருக்கு தண்டனை வழங்குவதற்கான எண்ணமும் ஏன் எழுந்தது? நாராயண நாராயண பிரபு, பிரபு சனிதேவர் உங்கள் சக்தியை குறைத்து மிக துணிச்சலுடன் சண்டைக்கு இழுத்தார். பக்தா நாரதா, நான் அறிவேன். என் லீலா வினோதங்களில், படைப்புக்குள்ளாகும் எண்ணிலடங்கா ஜீவன்களில் மிகுந்த அகங்காரம் கொண்டு சிலர் நான் வஞ்சகம் புரிபவன், தேவர்களின் அன்பன், அரக்கர்களின் விரோதி என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்பதுதான் உன் எண்ணமா? சொல். அதில் தவறென்ன உள்ளது சுவாமி? தீமை செய்பவர்களுக்கு தண்டனை வழங்குவது அவசியம்தானே? மகாதேவி லக்ஷ்மி, நான் நடத்தும் லீலா வினோதங்களில் எவருக்கும் அவரவர் விருப்பப்படியே வாழ்வதற்கான முழு சுதந்திரம் அளித்திருக்கிறேன். இவ்வுலகினில் சத்தியத்தின் பெருமை, ஒழுக்கத்தின் நெறி, அனைத்து ஜனங்களின் நன்மை, இவற்றையெல்லாம் எது பாதுகாக்கிறதோ அதுதான் அசத்தியம், தீய சக்தி, அகங்காரம் மற்றும் நாசச் செயல்களின் விளைவை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிறது. பிரபு, கெட்ட எண்ணங்களை அடியோடு ஒழித்து கட்டுவதுதான் மிக சிறந்த வழியாகும். மகாதேவி, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அசத்தியம், தர்ம நெறியை நிலைநாட்டுவதற்காக அதர்மம், நல்லொழுக்கத்திற்காக கெட்ட நடத்தையும் இல்லாவிட்டால் சத்தியத்தை ஏற்பது, தர்மம் புரிவது மற்றும் நல்லொழுக்கத்தின் வெற்றி சாத்தியமா? பிரபு, நான் சனிதேவரின் குணத்தை அறியாதவள் அல்ல. பிறவியிலிருந்தே மும்மூர்த்திகளையும் தன் எதிரியாக அவர் கருதி வருகிறார். ஜபம் தபம் விரதத்தின் மகிமையை எடுத்துரைத்த மகாசபையில் சனிதேவர் அவர் தந்தை சூரியன் மற்றும் மும்மூர்த்திகளையும் மிகவும் அவமானப்படுத்தினார். கடந்து போன சம்பவத்தை நினைவு கூர்ந்து என்னதான் சொல்ல விரும்புகிறாய் மகாதேவி? பிரபு, மும்மூர்த்திகள் சனிதேவருக்காக எப்பொழுதும் பரிவதால்தான் சனிதேவரின் அகங்காரம் மேலும் மேலும் வளருகிறது. இதையே சாதகமாக கொண்டு உங்களுடைய கருணையை பெற்று பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து வருகிறார். பிரபு, இப்பொழுதே அவருக்கு அறிவுரை புகட்டுவது மிக மிக அவசியம். உலகம் காக்கும் ஜெகதீஸ்வரர் ஸ்ரீ விஷ்ணுவிடம் விரோதம் கொண்டால் அவருக்கு அழிவு நிச்சயம் என்று தெரியப்படுத்த வேண்டும். மகாதேவி லக்ஷ்மி, ஒன்று மட்டும் தெரிகிறது. புத்திர பாசம் உன் கண்களை மறைப்பதால் விதிமுறைகளையே உடைப்பதற்கு நீ விரும்புகின்றாய். என்ன? அதாவது லக்ஷ்மி, சனிதேவரும் கூட நம் படைப்பில் தோன்றிய ஒரு அங்கம்தான். எமது படைப்பில் நன்மை தீமைகள் சரிவர நடப்பதற்காக சனிதேவர்
ஒரு கருவியாக விளங்குகிறார். முடிவு என்ன என்று தெரிய வாய்ப்பு இருக்கிறதா நாரதா? ஆதலால் முடிவை ஏற்படுத்தும் அனைத்து சம்பவங்களையுமே சாட்சியாக கொள்ள வேண்டியது அவசியம். தேவரிஷி நாரதரே, ஆணையிடுங்கள் பிரபு. தாங்கள் இவ்வுலகின் அனைத்து சக்திகளையும் பெற்றவர் இல்லையா? எந்த ஒரு விஷயம் உமது பக்திக்கு விரோதமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தையும் இடத்தையும் தவிர்த்து விடுவதுதான் நல்லது. ஆனால் ஒரு பக்தனின் மனதில் யார் மீதும் கெட்ட எண்ணம் வருவது என்பது சரியல்ல. பக்தவத்சலனே, தங்கள் அறிவுரையை கேட்டு அடியேனின் வாழ்வு மலர்ந்து விட்டது. இனி கெட்ட எண்ணங்கள் தோன்றவே தோன்றாது. தேவரிஷியே, ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல செய்தியை நான் இப்பொழுது எடுத்துரைக்கப் போகிறேன். போராட்டம் மற்றும் கடுமையான சோதனைக்கு உள்ளானாலும் பக்தனுக்கு எமது அருள் நிச்சயம் கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாய. நான் உன் பக்தை, உன்னையே நம்பியிருக்கிறேன் பிரபு. என் பொருட்டு உன்னை நான் சிரமப்படுத்த விரும்பவில்லை பிரபு. ஆனால் உனது கண் அசைவின்றி ஓர் அணுவும் இவ்வுலகில் அசையாதே பிரபு, அசையாதே. ஜெகதீஸ்வரா, இந்த அபலையின் பால் கருணை காட்டு. கம்பில தேசத்திற்கு வாரிசு வேண்டும் என்று நான் என் சுவாமி மகாராஜா உத்தான பாதருக்கு 2வது திருமணம் செய்ய வேண்டும். அனைத்து தேசத்திற்கும் இதற்கான செய்தி அனுப்பி இருக்கிறேன். ஆனால் பூலோகத்தில் உள்ள நியதிப்படி எந்த கன்னியும் 2வது மனைவியாக விரும்பவில்லை. இந்த நிலைமையில் கம்பில தேசத்திற்கு ஒரு வாரிசு கிட்டுவது கடினம் என்று தோன்றுகிறது. கருணை காட்டுங்கள் தேவா, தயை புரியுங்கள், தயை புரியுங்கள். சங்க சக்கரதாரியே, தயை புரியுங்கள், நீயே கதி. ஓம் நமோ நாராயணாய. மகாராணி. வணக்கம் ராஜகுரு. நான் தங்களுக்காகவே காத்திருக்கிறேன். தாங்கள் சென்ற காரியம் வெற்றி அடைந்ததா? ஆம் மகாராணி, தங்களது ஆணையின்படி நான் மாறுவேடம் பூண்டு மகாராஜாவுக்கு ஏற்ற ஒரு அழகான இளமையான பெண்ணை கண்டு வந்தேன். அந்த பாக்யவதி யார் ராஜகுரு? மகாராணி, அந்த பாக்யவதி வத்ச தேசத்து ராஜகுமாரி சுருச்சி ஆவாள். தாங்களே அவளை சந்தித்தீர்களா? மகாராணி, திருமண செய்தியை அரசாங்கத்தின் மூலமாக ராஜோபசாரமாக அனுப்புவதுதான் மரபு. ஆனால் தாங்கள் எனக்கிட்ட கட்டளையின்படி நானே ராஜகுமாரி சுருச்சியை சந்தித்தேன். அவர்கள் மனதில் உள்ளதை அறியவும் முற்பட்டேன். அவள் விருப்பம் என்ன? என் கேள்விக்கு விடை கூறுங்கள் ராஜகுரு. அவள் விருப்பம் என்ன? ஏன் இந்த மௌனம்? மகாராணி, ராஜகுமாரி சுருச்சி நிபந்தனையில் எனக்கு உடன்பாடு இல்லை. சற்று விளக்கமாக கூறுங்கள் ராஜகுரு. மகாராணி, ராஜகுமாரி சுருச்சிக்கு தங்களது நிழலின் கீழ் வாழ விருப்பம் இல்லையாம். மகாராஜாவை திருமணம் புரிந்த பின் அவர்களே பட்ட மகிழ்ச்சியாக வேண்டுமெனில் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் ராஜகுரு, கவலை வேண்டாம். மற்ற தேசங்களிலும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அந்த ராஜகுமாரி சுருச்சியை விட உத்தமமான பெண் நமக்கு நிச்சயம் கிடைப்பாள். கம்பில தேசத்தின் நிலை தாங்கள் அறியாததல்ல ராஜகுரு. என்னால் காத்திருக்க இயலாது. இனிமேலும் காத்திருக்க பிரஜைகளும் விரும்ப மாட்டார்கள். மகாராணி, தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளின் போது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து காத்திருப்பதை தவிர மனிதர்களுக்கு வேறு எந்த வழியும் இருப்பதில்லை. ராஜகுரு, நம் நிலைமை தங்களுக்கு நன்றாக தெரியும். தந்தையும் தாயும் வானப்பிரஸ்தம் சென்றுவிட்ட பிறகு நம் ராஜ வம்சத்தில் தாங்கள்தான்
அனுபவம் மிக்கவர். எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ராஜகுரு. மகாராஜாவின் இஷ்ட தெய்வமான ஜெகதீஸ்வரர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கிருபையை எதிர்பார்த்து காத்திருப்பதை தவிர நமக்கு வேறு மார்க்கம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மார்க்கம் உள்ளது. என்ன மார்க்கம்? தாங்களும் என்னுடன் வத்ச தேசம் வர வேண்டும். நான் சுருச்சியை சந்திக்க விரும்புகிறேன். மகாராணி, தாங்கள் சுருச்சியை சந்திப்பது உச்சிதமல்ல. சில சூழ்நிலைகள் மரபுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க அனுமதிப்பதே இல்லை. தாங்கள் இவ்வளவு விரைவில் ஏன் நிராசை அடைகிறீர்கள் மகாராணி? தங்களை பார்க்கும் முன்பும் சுருச்சியை பற்றி கேள்விப்படும் முன்பும் நான் நிராசையாக இருந்தேன். இப்பொழுது உற்சாகம் அடைந்து விட்டேன். சுருச்சியை சந்தித்து நான் எந்த வழியிலேனும் திருமணத்திற்கு சம்மதிக்கச் செய்வேன். எனக்கு இப்பொழுது தங்களது பரிபூரண ஒத்துழைப்புத்தான் தேவை. என்ன காரியம் செய்கிறீர்கள் மகாராணி? மகாராஜாவுக்கு தெரிந்தால் விபரீதமாகிவிடும். தாங்கள் என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ராஜகுரு. இன்னொன்றையும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் ரகசியமாக செல்லும் இந்த பயணம் மகாராஜாவுக்கு தெரிய வேண்டாம். நாம் இன்று மாலைக்கு முன்பே வத்ச தேசம் நோக்கிச் செல்வோம். ஜெய ஜெகதீஸ்வரா. மகாராணி சுனிதி, தாங்கள் எங்களது மகாராணி மட்டுமல்ல, சாட்சாத் தேவியேதான். மகாதேவி, நான் தங்களை வணங்குகின்றேன். தங்களது திடமான நம்பிக்கைக்கும் நல்லெண்ணத்திற்கும் முன்னால் வத்ச தேசத்தின் ராஜகுமாரி சுருச்சி தலை வணங்கியே ஆக வேண்டும். ஜெய ஜெகதீஸ்வரா. வத்ச தேசத்து ராஜகுமாரி சுருச்சி வாழ்க. ராஜகுமாரி, தாங்கள் தங்கள் திருக்கரங்களால் இந்த ஓவியத்தை திறந்து பாருங்கள். ஓவியர் விஜயேந்திரரே, எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. தாங்கள் எனது ஓவியத்தை தங்களது திறமை அனைத்தையும் பயன்படுத்தி வரைந்திருப்பீர்கள் என்று. ராஜகுமாரி, தாங்களோ அழகின் சிகரம். ஓவியத்தில் தங்களை தத்ரூபமாக வரைவதென்பது உலகில் எந்த ஓவியனுக்கும் இயலாத ஒரு செயலாகும். இருப்பினும் நான் எனது கலைத்திறன் அனைத்தையும் செலுத்தி வரைந்திருக்கிறேன். எனது முயற்சி தங்களுக்கு திருப்தி அளித்ததென்றால் அதுவே என் பாக்கியம். ஓவியர் விஜயேந்திரரே, ஓவியத்தில் நான் கேள்விப்பட்டதை விட தங்கள் திறமை மிக்க அதிகம். ராஜகுமாரி, ராஜ்குமாரி, தங்கள் ஓவியத்தை பார்த்தால் தாங்களே நேரில் வந்ததை போல் ஒரு பிரமை ஏற்படுகிறது. ஆம் ராஜகுமாரி, அது மட்டுமல்ல, தங்களது இனிய குரலில் இச்சித்திரம் பேசும் போல் இருக்கிறது. தோழி, விஜயேந்திரரை உன்னுடன் அழைத்துச் சென்று அரண்மனையில் இவருக்கு வேண்டிய பரிசை வாங்கிக் கொடு. தங்கள் ஆணை ராஜகுமாரி. ராஜகுமாரி, தங்கள் ஓவியத்தை பரிசுக்காகவோ அல்லது பாராட்டுக்காகவோ தீட்டவில்லை. தங்கள் திருப்திக்கும் கிருபைக்கும் பாத்திரமாகவே இதை நான் வரைந்தேன். ஓவியர் விஜயேந்திரரே, நான் வத்ச தேசத்து ராஜகுமாரி. எனது பிரஜை என்ற முறையில் எனது கிருபை என்றும் தங்களுக்கு உண்டு. நாங்கள் யாரிடமும் எந்த பொருளையும் இலவசமாக பெற்றுக்கொள்வதே இல்லை. எனவே தாங்கள் அரண்மனையிலிருந்து வேண்டிய பரிசை பெற்றுக்கொள்ளவும். தங்கள் ஆணை ராஜகுமாரி. நான் தனிமையில் இருக்க விரும்புகிறேன். எனது அனுமதியின்றி எவரும் இந்த மாளிகையில் பிரவேசிக்க கூடாது. தங்கள் ஆணை ராஜகுமாரி. ராஜகுமாரி சுருச்சி வாழ்க. யார் உன்னை இங்கு அழைத்தது? என்னுடைய தனிமையை கலைக்கும் தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது? ராஜகுமாரி, ஒரு முனி புங்கவர் தனது 2 சீடர்களுடன் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார்.
என்னை சந்திக்கவா? எப்படி நீ அவர்களை மாளிகைக்குள் விட்டாய்? அது நான் வந்து எப்படி? ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஜெய சிவசங்கரா, ஹர ஹர மகாதேவா. ராஜகுமாரி சுருச்சி, நான் சித்த யோகியாவேன். எங்கு நுழைவதற்கும் எமக்கு எவரிடமும் அனுமதி பெற வேண்டிய அவசியமில்லை. குருநாதர் தாமே இங்கு தங்கள் எதிர்காலம் பற்றி கூற வந்துள்ளார். அவரை வணங்கி தங்கள் துர்பாக்கியத்தை சௌபாக்கியமாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் ராஜகுமாரி. ஹர ஹர மகாதேவா. வணக்கம் முனிவரே. ராஜகுமாரி சுருச்சி, ஞான திருஷ்டியால் ஒரு விஷயம் அறிந்து கொண்டோம். நீ விரைவிலேயே கம்பிலா தேசத்து மகாராஜா உத்தானபாதனுக்கு மகாராணியாக போகிறாய். இம்மகாயோகியின் ஆசியை பெற்றுக் கொண்டதன் மூலம் தங்கள் எதிர்காலம் இன்னும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் ராஜகுமாரி. தங்களுடைய பாக்கியத்தை எண்ணி தாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். இந்த மகாயோகி தங்களுக்கு அருள் செய்ய தானே இந்த மாளிகைக்கு வந்திருக்கிறார். எமது குருநாதர் தங்களுக்கு நல்லதையே நினைக்கிறார். நீங்கள் மட்டும் எமது குருநாதர் காட்டும் மார்க்கத்தில் செல்வீர்களானால் தங்கள் பெயர் புகழ் எனும் புத்தகத்தில் அழியா இடம் பெறும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ராஜகுமாரி சுருச்சி, இப்பொழுது யாம் இங்கு உன்னை எச்சரிக்கை செய்ய வந்தோம். எச்சரிக்கையா? ஆம், எச்சரிக்கைதான். சுருச்சி, மகாராஜா உத்தானபாதனின் முதல் மனைவி சுனீதி உன்னை தன்னுடைய இளையவளாக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறாள். விரைவில் உன்னை சந்திப்பாள். தாங்கள் எவ்வாறு அறிவீர்கள்? ஹர ஹர மகாதேவா. ஒரு சித்த யோகி, முக்காலம் உணர்ந்த முனிவன், அதோடு ஞான திருஷ்யம் கொண்ட என்னிடம் இது போன்ற கேள்விகள் வேண்டாம். இனிமேல் நான் கூறியபடியே நடந்து கொள். சுனீதியை உன் பாதையில் இருந்து அகற்று. ஏன் அகற்ற வேண்டும்? ஏனெனில் உன் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு சுனீதி ஒருவள் தான் தடைக்கல். அந்த தடைக்கல்லை நீ உடைத்து எறிந்துவிடு. பின் வெற்றி என்னும் சிகரத்தில் உன்னுடைய புகழ் கொடியை பறக்க விடு. தாங்கள் இந்த அளவிற்கு என் மீது கிருபை செய்ய காரணம் என்னவோ? ஏனெனில் நீ எமது கிருபைக்கு பாத்திரமானவள் சுருச்சி. என் கேள்விக்கு இது பதில் அல்ல. ஒருவேளை நான் தங்களுடைய ஆணையை புறக்கணிக்கவும் செய்யலாம் அல்லவா? சுருச்சி, உனது இந்த அசட்டு துணிவு என் ஆத்திரத்தை கிளற காரணமாகிவிடும். கோபம் வேண்டாம் முனிவரே. இது அசட்டு துணிவல்ல. என் எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் மட்டுமே. உன்னுடைய ஆவல் மற்றும் அகங்கார சுபாவம் பற்றி எனக்கு மிக நன்றாக தெரியும் சுருச்சி. என்னை சொற்சிலம்பத்தில் சிக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டாம் சொல்லிவிட்டேன். முனிவரே, நான் தங்களிடம் சொற்சிலம்பம் ஆடவில்லை. எனக்கு உண்மையாகவே என் எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது. உனது எதிர்காலம் ராஜா உத்தானபாதனின் இரண்டாவது மனைவி என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை உலகில் இருக்கும் எந்த சக்தியாலும் மாற்றவே இயலாது. என் அருள் இல்லை எனில் உத்தானபாதனை மணந்து நீ அவன் முதல் மனைவி சுனீதிக்கு அடிமையாவாய். நான் எவருக்கும் அடிமையாய் இருக்க விரும்பவில்லை. ஆனால் தங்களிடம் ஒன்று கேட்க அனுமதி உண்டா? ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. உத்தானபாதனிடம் எனக்கு எந்த பகையும் இல்லை. ஆனால் உன் மீதும் வத்ச தேசத்து அரச குலத்தின் மீதும் எனக்கு அன்புண்டு. அதுவே நான் உனக்கு அருள் செய்ய காரணம் சுருச்சி. நான் தங்கள் ஆணையை நிச்சயம் நிறைவேற்ற முயற்சிக்கிறேன். ராஜகுமாரி சுருச்சி, எனது ஆணையை மட்டும் நீ நிறைவேற்றாவிட்டால் எனது கோபம் உலகை அழிக்கும் சக்தியாக உருமாறி உன் அதிர்ஷ்டத்தை அடியோடு அழித்து விடுமாம். ஆகவே எச்சரிக்கை, எச்சரிக்கை. எல்லோரும் ஏன் ஒன்றையே கூறுகிறீர்கள்? உண்மையை கூறுங்கள். மகாராணி சுனிதி எங்கே? நான் உண்மையைத்தான் கூறுகிறேன்.
மகாராணி தீர்த்த யாத்திரை சென்று விட்டார்கள். இது நிச்சயம் உண்மை இல்லை. மகாராணியின் சுபாவத்தை நான் மிக நன்றாக அறிவேன். என்னுடைய உத்தரவின்றி அரண்மனைக்குள்ளேயே எதுவும் செய்ய மாட்டாள். பின் தீர்த்த யாத்திரைக்கு எவ்வாறு செல்வாள்? என் பேச்சை நம்புங்கள் மகாராஜா. எனக்கு மகாராணி தீர்த்த யாத்திரை சென்று விட்டார்கள் என்றுதான் செய்தி வந்தது. இதை தவிர வேறொன்றும் தெரியாது. என்னை மன்னியுங்கள் மகாராஜா. உத்தரவு மகாராஜா. உனக்கும் மகாராணி சுனிதியின் விஷயம் பற்றி எதுவும் தெரியாதா? அவர்கள் தீர்த்த யாத்திரை சென்று விட்டார்கள் மகாராஜா. மகாமந்திரி சுதத்தரை விரைவில் என்னை வந்து சந்திக்கச் சொல். மன்னியுங்கள் மகாராஜா. மகாமந்திரி அரண்மனையில் இல்லை. பிரஜைகளை சந்திக்க சென்று விட்டார். எனக்கு தனிமை தேவை. நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி நாரதரே. இந்த சமயத்தில் தாங்கள் தரிசனம் தந்தது சாந்தி உண்டாகிறது. என் குலத்திற்கு தங்கள் அருள் என்றும் உண்டு. நாராயண நாராயண. தாங்கள் திவ்ய ஞானியாயிற்றே. மகாராணி சுனிதி எங்கு சென்றிருக்கிறாள் என்று கூறுங்கள். அவளை நினைத்து கவலையுற்று இருக்கிறேன். நாராயண நாராயண. மகாராஜா உத்தானபாதா, நான் திவ்யஞானி என்பதை விட என் தெய்வம் ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணுவின் பக்தன் தான். அவரால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் அவருடைய விருப்பத்திற்கு எதிராக எச்சேலும் நடக்க இயலாது. இருந்தும் தேவரிஷி நாரதரே, ஒருவேளை மகாராணியை பற்றிய விஷயம் எனக்கு தெரிந்திருந்தாலும் இப்பொழுது அதை உனக்கு நான் கூற மாட்டேன். நாராயண நாராயண. அது ஏன் தேவரிஷி? ஏனெனில் இப்பொழுது நான் உன்னை சற்று எச்சரிக்கையாக இருக்குமாறு கூறவே வந்தேன் மகாராஜா உத்தானபாதா. சற்று எச்சரிக்கையா? என்ன காரணம்? நாங்கள் சங்கடப்படும் அளவுக்கு ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறதா? நாராயண நாராயண. மகாராஜா உத்தானபாதா, சூரியபுத்திரன் சனிதேவன் உனது சகோதரன் மகாராஜா பிரியவிரதனின் மேல் உள்ள பகை உணர்வால் உன்னை பழிவாங்க நினைக்கிறான். மகாராஜா உத்தானபாதா, இந்த சங்கடமான சூழ்நிலையில் தைரியம்தான் அனைவருக்கும் பிரதானமாக இருக்க வேண்டும். நீயும் உன் குடும்பமும் சனிதேவனின் கடும் சோதனைகளைக் கண்டு சிறிதும் அஞ்ச வேண்டாம். இந்த செய்தியை கூறவே நான் இங்கு இச்சமயம் உன் முன் வந்துள்ளேன். தேவரிஷி, எவன் உலகை காக்கும் விஷ்ணுவின் கருணைக்கு பாத்திரமாகி இருக்கிறானோ அவன் எந்தவிதமான சோதனையை கண்டும் அஞ்ச மாட்டான். நாராயண நாராயண. இந்த பதிலைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன் மகாராஜா உத்தானபாதா. நீ அஞ்ச வேண்டாம். உனது பக்தியின் சக்திக்கு எதிராக ஒரு சனிதேவன் அல்ல, எத்தனை சனிதேவன் வந்தாலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. நாராயண நாராயண. தேவரிஷி, நானும் எனது கம்பில தேசமும் இச்சமயம் வாரிசு என்று வாடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா என சொல்லுங்கள். நாராயண நாராயண. மகாராஜா உத்தானபாதா, பகவான் விஷ்ணுவின் கிருபையினால் உனது மற்றும் உன் கம்பில தேசத்தின் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். எப்பொழுது தேவரிஷி? அவசரம் வேண்டாம் பக்த சிரோமணியே. பகவான் விஷ்ணுவின் கிருபையால் தக்க தருணத்தில் நீ 2 சத்புத்திரர்களுக்கு தந்தையாவாய். நாராயண நாராயண.